போன வெளியிலே சொல்லியிருப்பேன் நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டு லைட் போடணும்னு. அந்த வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள் 9 வோல்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். 9 வோல்ட்டு நல்லாவே வெளிச்சம் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கும். காரணம் என்னென்னா புகை போட்டிருக்கோம். ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க. எப்பயுமே புகை போட்டிங்கன்னா கொசுக்கள் எல்லாம் இருக்காது. புகை போட்டிருங்காட்டி தான் உள்ளே எல்லாம் புகை மூட்டமாக இருக்குது. ஒரே புகை மூட்டமாக இருக்குது. குஞ்சு பிடிச்ச கோழி 1.5 வாரம் ஆயிடுச்சு. அதே 3 குஞ்சு அப்படியே தான் இருக்குது. எந்த மாட்டலாட்டியும் ஆகலை. லைட்டு போட்டிருக்க நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. வெளியே இருந்து பார்த்தா ஓவரால் ஃபார்ம் எல்லாமே கவர் ஆகுது பாருங்கள். கோழியை வந்துட்டு எந்த நேரத்தில் திறந்து விட்டாலும் போய் தீன் பொறுக்க போயிடுது குஞ்சுகளை கூட்டிகிட்டு. திறந்து விட்டு இப்போ தான் திறந்து விட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி. பாருங்க அப்படியே கூட்டிகிட்டு போயிடுச்சு மேயருக்கு. இது நம்ம 2 குறும்பு ஆடு நல்லாவே வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு வீடியோவில் அப்படி தான் சொல்கிறேன். இது நம்ம வெள்ளை ஆடுங்க. அடுத்து லவ் பேட்ஸு. இது இன்னும் கொஞ்சம் பொறிக்கலை. இல்லை ரைனி சீசன் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மழை பெய்ஞ்சிட்ருக்கு. தண்ணி தீனும் காலையில் தான் மாற்றணும். கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது கூண்டெல்லாம். அடுத்து நம்ம சேவல் பையன். இவரை வந்துட்டு உள்ளே கட்டி போடுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை தீபாவளி மாதம் மழையாக இருக்குது. அதனால் கட்டி போடுறதே இல்லை. வெளியவே தான் திறந்து விடுறோம். அது பாட்டுக்கு வந்து அணையுது. அது பாட்டுக்கு தீனி திங்குது. அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கு. நம்மளை கண்டாலும் பயப்படுது பாருங்கள். இது வந்துட்டு பச்சை கிலுவ மரம். அந்த மரத்தில் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் ஒரு சின்ன இது மாதிரி வச்சு கட்டியிருக்கோம். அதில் தான் அணையுது நைட்டில். சேவல் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த சேவலுக்கு பொறிச்சது தான் இந்த குஞ்சுகள்லாம். இந்த 3 குஞ்சு அந்த சேவலுக்கு பொறிச்சது தான். இவர் தான் வந்துட்டு அவங்க நைனா மாதிரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா குஞ்சும். நம்ம கலர் ஃபிஷ் டேங்க்கு தான் டப்பிஸ் டேங்க்கு. பாருங்க தண்ணி வழியாக நிற்கிது. கோட்டு வரைக்கும் நிற்கிது தண்ணி. எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக உள்ள ஓவர் இதாகிடுச்சு. செடி வேணால் நல்லா வளர்ச்சி இருக்கு. நாய் வந்துட்டுனா சாப்பாடே சாப்பிடல. நைட் சாப்பாடு. ஆனால் அதுக்குள்ளே தூக்கத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் இங்கே ஏரியாவில் ஃபுல்லாக நேற்று மழை. நல்ல ஈரமாக இருக்கும். மண்ணெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் நேரத்துலேயே படுத்துட்டாப்புல. நேற்றுலாம் தூக்கமே இருந்திருக்காது. இது நம்ம கட்டின புது ஷெட்டு தான். கொஞ்சம் நிலமை மோசமாக தான் இருக்குது. மேல்கோப் மட்டும் நான் ரெடியே பண்ணல. போன வீடியோ சொல்லியிருந்தேன் லைட்டு மாட்டிடலான்னு. அது இந்த வீடியோவில் முடிச்சிட்டேன். அடுத்து வந்துட்டு இதுக்கு மேல்கோப்பு போடணும். இப்போதைக்கு கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருக்கேன் உள்ளே. அதுபோக ஒரு தொட்டி ஒரு கூண்டு அவ்வளோதான். சுற்றி வர வந்துட்டு ரேஷன் கடை சீலை தான் கட்டியிருக்கோம். சுற்றி வர கல் வச்சு கட்டியிருக்கோம். இப்போதைக்கு உள்ள சேவல் கட்டிகிட்டு இருந்தோம். மழை சீசன் ஆனங்காட்டி பாருங்கள் ஃபுல்லாக மழை சீசன். ஸோ அதனால் கட்டில் எதுவுமே உள்ளே எதுவும் இல்லை அவ்வளோக்கு. அவ்வளோதான். இது அப்படியே மூடி வச்சிடலாம். வெளி சைடெலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நல்லா மண் அணைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள் மழை இன்னும் ஈரமே காயில் உள்ள மண்ணக்குள்ளெல்லாம்.
வாழை நொறுக்கிறாப்புல கெடாபல். இவர் பார்த்தீங்கன்னா மேலெலாம் நிறைய உனி இருக்கும், காதில் அப்புறம் காதுலலாம் உனி நிறைய இருக்கும். இன்றைக்கி அதுக்கு தான் மருந்தெல்லாம் அடித்து விட்டேன். இருந்தாலும் இன்னும் அந்த உனியெல்லாம் கிளியர் ஆகலை. இதுக்கும் இருக்குது, இதாங்க பாருங்கள், இந்த சின்ன கடாய்க்கும் இருக்குது. இதுக்கெல்லாம் காது நல்லாவே இருக்கும். இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் உனி தான் பாருங்கள். இது கண்ணில் முதற்கொண்டு இருக்குது. நல்ல மருந்தான், நல்லா அடித்து விட்டோம். கோழி பாருங்கள், அங்கே திறந்து விட்டோன்னு இங்கே வந்து நனைஞ்சிருச்சு. அதை பிடிச்சி மூடி வச்சிடலாம் கோழியை. பக்காவாக பிடிச்சி மூடியாச்சு. உள்ள கொடாப்புல தான் இருக்காங்க, தெரியாது. மூடியாச்சு பிடிச்சி. நல்லா புகை வந்துட்டு உள்ளே நல்லா பண்ணைக்குள்ளே போகிற மாதிரி வைங்க. போட்டு விட்டிங்கன்னா உள்ளே நைட்டில் எதுவும் கொசு தொலை இருக்காது அவ்வளோக்கு. ஃபுல்லாக புகஞ்சு உள்ளே போயிட்டு தான் இருக்குது பாருங்கள். கொசு தொல்லை அதிகமாக இது இந்த பாம்பு இந்த தொல்லையெல்லாம் இருக்காது. எல்லாம் இந்த புகை வாசத்தை கண்டாவே ஓடிடும். அவ்வளோதான் வீடியோ.